5 வயது சிறுவனை கொடூரமாக கொலை செய்ததா வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரோட வாக்குமூலம் திடுக்கிட வச்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கருமாங்கழனி கிராமத்தில் ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததாக 5 வயது சிறுவனை அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த போல்தேவ் என்ற இளைஞர் கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரைச் சேர்ந்த தம்பதியினரின் 5 வயது சிறுவனை காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தது. இதனிடையே முட்புதரிலிருந்து சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. இதுகுறித்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அசாமைச் சேர்ந்த போல்தேவ் என்ற இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் சிறுவனை முட்புதரில் வைத்து கல்லால் அடித்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சம்பவம் குறித்து போல்தேவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபத்தை உணராம சென்னையில ஆட்டோவை அதிவேகமா ஓட்டுன நபரை பிடிச்சு போலீசார் எச்சரிச்சிருக்காங்க. பெருங்குடியில் ஆட்டோ சாகசத்தில் ஈடுபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சென்னையில் சாலையில் அதிவேகமாக ஆட்டோக்களை இயக்கி சாகசங்களில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியானது. இதன் அடிப்படையில் விசாரணை செய்த போக்குவரத்து போலீசார் துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்தனர். அவர் மீது அதிவேகமாக வாகனத்தை இயக்குதல், சாகசங்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து விபத்திற்குள்ளான காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள கடையின் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். பிரியாணி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்கன்னு அடுத்தடுத்து வாந்தி எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட 9 பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. கட்டளையூர் பகுதியைச் சேர்ந்த மாடசாமி மற்றும் அவரது மகன்கள் பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பிரியாணி ஆர்டர் செய்து குடும்பத்துடன் சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் 5 குழந்தைகள் உட்பட 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கார் விபத்துக்குள்ளான காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குதிரான் சுரங்கம் அருகில் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்தில் காரில் பயணித்தவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலை தரன்னு ஆசை காட்டி லட்சங்களை சுருட்டிட்டார்னு ஒரு அரசு ஊழியரை கடத்தின கும்பல் போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கு. திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கி தருவதாக தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்த அரசு ஊழியரை கடத்திய வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சுதந்திரமாக வெளியே சுற்றித் திரியும் நிலையில் பணத்தை இழந்தவர்கள் கைதான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உதவியாளராக பணியாற்றி வருபவர் முருகன். இவர் மதுரையை சேர்ந்த குமார் என்பவரின் மகன் சரணுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கித் தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமார் தனது உறவினர்கள் பாண்டி, செல்வராஜ், ராஜா, சதீஷ், வீரசுந்தர் ஆகியோர் உதவியுடன் சேர்ந்து பணி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த முருகனிடம் பேச்சு கொடுத்து மதுரை பொதும்பு பகுதிக்கு காரில் கடத்தி சென்றுள்ளார். இந்த நிலையில் கணவரை 2 நாட்களாக காணவில்லை என முருகனின் மனைவி அளித்த புகாரில் சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் டவர் மூலம் ஆய்வு செய்தபோது மதுரை பொதும்பு பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முருகனை மீட்டு குமாரின் உறவினர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள குமார் மற்றும் சரண் ஆகியோரை தேடி வருகின்றனர். கடத்தப்பட்ட அரசு ஊழியர் முருகன் கடந்த ஜனவரி மாதம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி சந்திரன் என்பவரிடம் அவரது மகளுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டு இதே சானார்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புறா பிடிக்க சென்ற 2 பேர் கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிணற்றில் புறா பிடிக்கச் சென்று கிணற்றில் தவறி விழுந்த 2 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கொசவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி மதுபோதையில் கொசவம்பாளையம் சாலையில் உள்ள கிணற்றில் புறா பிடிக்கச் சென்ற போது நீரில் தவறி விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்துள்ளார். அப்போது அவருடன் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் அவரை காப்பாற்ற கிணற்றில் விழுந்த நிலையில் அவரும் வெளியே வர முடியாமல் கிணற்றில் தத்தளித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 பத்திரமாக மீட்டனர். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடுவதால் இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பாதையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு உலகின் முக்கிய வழித்தடமாக ஹோர்முஸ் நீரிணை பாதை திகழ்கிறது. இதன் வழியே உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகின்றது. மேலும் இந்தியாவிற்கான 40% கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இறக்குமதி செய்யப்படுகிறது. நாளொன்றுக்கு சராசரியாக 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தி அமெரிக்கா அழித்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பாதையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தாலும் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் போலீசார் கிட்ட தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னையில் தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றுவது தொடர்பாக போலீசாருடன் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈஞ்சம்பாக்கம், சைதாப்பேட்டை, அரும்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட இடங்களில் தாவேகாவினர் பேனர் மற்றும் கட்சி கொடிகளை வைத்திருந்தனர். இவை அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி காவல்துறையினர் அகற்ற முயற்சித்தனர். அப்போது தாவேகாவினர் வாக்குவாதம் செய்தனர். மனைவிய கணவரே கல்லால தாக்கி கொல்ல முயன்ற சம்பவம் அதிர வச்சிருக்கு. அதிர்ச்சி பின்னணியை விரிவா பார்க்கலாம். தகாத உறவை தட்டி கேட்டதால் மனைவியை கல்லால் தாக்கி கொல்ல முயன்றதாக கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் 7 வருடங்களுக்கு முன் புஷ்பலதா என்பவரை திருமணம் செய்த நிலையில் அவருக்கு வேறு ஒரு இளம் பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் செல்போனில் உரையாடுவது, ஒன்றாக ஊர் சுத்துவது என இருவரும் நெருங்கி பழகி வந்ததாகவும் இதனை ஆரம்பத்திலேயே புஷ்பலதா எச்சரித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மீண்டும் இருவருக்கும் இடையே மோதல் வெடிக்க கோபத்தில் கல்லை எடுத்து விஜய் பலமாக தாக்கியதில் புஷ்பலதா ரத்த வெள்ளத்தில் சரிந்ததாக தெரிகிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் புஷ்பலதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் புகாரின் பேரில் கிளாம்பாக்கம் போலீசார் கணவர் விஜயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவில் போலீசுடன் திருநங்கைகள் மோதலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கேரளா
கேரளாவில் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட 25 திருநங்கைகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரையில் கடந்த 2021ஆம் ஆண்டு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் 7 திருநங்கைகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் 7 திருநங்கைகளை கைது செய்ய போலீசார் சென்றபோது அங்கு கூடியிருந்த சுமார் 25 திருநங்கைகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மோதலாக மாறியது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மோதலில் ஈடுபட்ட 25 திருநங்கைகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சைக்கிளில் சென்ற நபர் அதிர்ஷ்டவசமாக விபத்தில் சிக்காம நூல் இழையில் உயிர் பிழைத்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் சைக்கிளில் சென்ற நபர் எதிர்பாராத விதமாக சாலையில் விழுந்த நிலையில் லாரி ஓட்டுநர் சுதாகரித்ததால் விபத்தில் இருந்து நூல் இழையில் உயிர் தப்பினார். பையனூர் பகுதியைச் சேர்ந்த இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு பஜாருக்கு தனது சைக்கிளில் சென்று திரும்பிய போது இந்த பரபரப்பு சம்பவம் அரங்கேறியது. லாரி மோதி கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் உதகை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வீட்டின் மேல் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மோதியதில் 30 அடி பள்ளத்தில் கார் தூக்கி வீசப்பட்டது. லாரியும் சாலை ஓரத்தில் கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற லாரி குன்னூர் ஊட்டி சாலையில் சிடிசி காலனி அருகே வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர குடியிருப்பின் மேல் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மோதியது. இதில் கார் 30 அடி பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் லாரியும் சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் லேசான காயம் அடைந்த நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கேரளாவில் வீடியோ காலில் பேசியதாக சகோதரியை கொலை செய்த வழக்கில் இளைஞர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கேரளாவில் வீடியோ காலில் யாருடனோ பேசுவதை கண்ட ஆத்திரத்தில் தனது சகோதரியை சகோதரன் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் போத்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ஷஃபீனா என்ற பெண் தனது பல் சிகிச்சைக்காக மன்னந்தலா பகுதியில் தனது தந்தையுடன் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் ரூமிற்குள் ஷஃபீனா சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து அவரது சகோதரரான ஷம்ஷாத்திடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் ரூமிற்குள் தனது சகோதரி ஷஃபீனா யாருடனோ வீடியோ காலில் பேசியதாகவும் அந்த நபர் யார் என கேட்டும் கூறாத ஆத்திரத்தில் மதுபோதையில் சகோதரியை தனது நண்பர் உதவியுடன் அடித்து கொலை செய்ததாக அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து போலீசார் ஷம்ஷாத் மற்றும் அவரது நண்பரான விஷாக் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். வட மாநிலங்களில் கள்ளக்காதலனுக்காக கணவரை கொலை செய்கிற சம்பவம் அடுத்தடுத்து அரங்கேறி வருது. உத்தரகாண்டில் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. காலையில் கண் விழித்தவுடன் உடற்பயிற்சி வீடியோ. பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பக்தி பரவசத்தோடு சில செல்ஃபி. இதைத் தொடர்ந்து மணிக்கொரு முறை நான் எங்கு இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என லைவ் அப்டேட்ஸ்களை வாரி வழங்கி வந்த இந்த சீனியர் சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கையில் இதுவரை யாரும் அறியாத பல பக்கங்கள் இருந்துள்ளது. கலர்ஃபுல்லான
இந்த அம்மணியின் நிஜ வாழ்க்கையில் இருந்த அந்த கருப்பு பக்கங்கள்தான் தற்போது இவரை ஒரு கொலை வழக்கிலும் கைதாக வைத்துள்ளது. கொலைக்கார சிண்ட்ரெல்லாவின் உண்மையான பெயர் ரீனா சிந்து. இன்ஸ்டாகிராமில் இவருடைய போஸ்ட்களை பார்த்து முறுக்கள் இல்லாத ரோஜாவே என்றும் சுட்டெரிக்கும் சந்திரனே என்றும் கமெண்ட்களை அள்ளி வீச இளசுகள் வரிசை கட்டி நிற்பார்கள். ஆனால் ரீனா அவரை விட 20 வயது மூத்தவரான தொழிலதிபர் ரவீந்தர் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சவுத் டெல்லியில் செட்டில் ஆகியுள்ளார். ரவீந்திரகுமாருக்கு மாதம் அவருக்கு சொந்தமான சொத்திலிருந்து வாடகையாக மட்டும் 1 லட்சத்திற்கு மேல் பணம் கிடைத்துள்ளது. இந்நிலையில்தான் மே மாதம் 31ஆம் தேதி ரவீந்திரகுமார் திடீரென காணாமல் போயுள்ளார். அவருடைய உடல் ஜூன் 5ஆம் தேதி உத்தரகண்ட் மாநிலம் கோட்வார் பகுதியில் உள்ள சாலை ஓர பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. நடந்திருப்பது 90% கொலைதான் என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் ரவீந்தர் குமாரின் அழகான மனைவி ரீனாவிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். சமூக வலைதளத்தில் டிஜிட்டல் கிரியேட்டர் என்கிற ப்ரொஃபைல் வைத்திருக்கும் ரீனா சொந்தமாக பிசியோதெரபி கிளினிக்கும் நடத்தி வந்துள்ளார். அப்போது அங்கு பேஷண்டாக வந்த பரிதோஷ் என்பவருக்கும் ரீனாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உறவை வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் ரீனாவின் கணவர் ரவீந்தர் செக் மோசடி வழக்கில் கைதாகி 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இந்த காலகட்டத்தில் ரீனாவும் பரிதோஷும் காதலுக்கு ஜே என டெல்லியை சுற்றி வந்து அவர்களுடைய உண்மையான, உன்னதமான, பரிசுத்தமான காதலை கொண்டாடியுள்ளனர். இந்நிலையில்தான் ரவீந்தர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்தவர் அவருடைய பெயரிலிருந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை விற்றுள்ளார். இதனிடையே தன்னுடைய வாழ்க்கையையும் செட்டில் செய்யுமாறு ரீனா ரவீந்தரிடம் கேட்டுள்ளார். ஆனால் அழகான ரீனா மிகவும் ஆபத்தானவர் என ரவீந்திரன் நினைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரீனாவும் அவரின் கள்ள காதலனான பரிதோஷும் இந்த முதியவரை கொலை செய்துவிட்டு சொத்துக்களை ஆட்டையை போட்டுவிடலாம் என திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி சம்பவம் நடந்த மே 31ஆம் தேதி கள்ளக்காதலனை கணவரிடம் நண்பர் என அறிமுகம் செய்து வைத்துள்ளார் ரீனா. அன்றிரவு பரிதோஷ் வீட்டில் நடந்த ஹவுஸ் பார்ட்டிக்கு ரவீந்திரனையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு மூவரும் விடிய ஒன்றாக மது அருந்தியதாக தெரிகிறது. சொர்க்கத்தில் மிதப்பதைப் போல உணர்ந்த ரவீந்திரனை திடீரென மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு ரவீந்திரனின் சடலத்தை எக்ஸ்யூவி காரில் எடுத்து சென்றவர்கள் கோட்வார் பகுதியில் உள்ள சாலை ஓரமிருந்த பள்ளத்தில் வீசிவிட்டு விபத்து போல சித்தரிக்க முயற்சித்திருப்பது விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது. கள்ளக்காதலர்கள் இருவருக்கும் கைவிளங்க மாட்டிய காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.